இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் கண்களை மூடி திருப்பாதம் நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். திருப்பாதம் சத்தத்தை உயர்த்தி கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகம், இதுதான் தேவ சமூகம், தேவ பிரசன்னம். உணர்ந்து சொல்லுங்கள், தாமதன்பை ஆமென் அடைந்தே. தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்பம் நேரிடினும் என்னை நோக்கி இன்னல் துன்ப கருத்தாய் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை காத்திடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தியே திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தாமதன்பை, இந்த தேவ பிரசன்னத்தில் தேவ சமூகத்திலே மனமாற மனம் மாற மாந்தர் நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். இந்த நாளில் என்னுடைய மன விருப்பங்களை மனம் மாற உணர்ந்து சொல்லுங்க. கருத்தாய் மனவேண்டுதல் எனதுள்ளம் எனதுள்ளம் ஊற்றி ஜபித்தே. இயேசுவே உம்மை அண்டிடுவேன், என் உள்ளத்தையே எனதுள்ளம் ஊற்றி ஜபித்தே. இயேசுவே இயேசுவே உம்மை அண்டிடுவேன். கரங்களை உயர்த்தியே திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்து. தேவ சமூகம் சொல்லுங்க, தேவ சமூகத்திலே தமதன்பை
ரபகதனம ஷகதரபல ரேயாந்தனமகதனமா தேவ சமூகத்திலே தேவ சமூகம் தேவ சமூகத்திலே ஆராதனை ஆராதனை சத்தத்தை உயர்த்தியே Jesus Jesus இயேசுவே ஆராதனை ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே ஆவியானவரே ஆவியான தேவனுக்கே அன்பரே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சொல்லுங்க ஆராதனை 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 சத்தமானதை ஆராதனை ஆராதனை சொல்லுங்க அன்பர் இயேசு அன்பர் இயேசு ஆவியான தேவனுக்கு ஆவியான அன்பர் இயேசு அன்பர் இயேசு ஆவியான ஆவியான வனுக்கே நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி சொல்றீங்க இயேசுவே உங்களை ஆராதிப்பதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஓமை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் அப்படி அமர்ந்து கொள்வோம் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம் நமக்கெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை தெரிஞ்சிச்சு அப்படின்னா என் கூட சேர்ந்து பாடுங்க கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே துதி பலிகளுக்கெல்லாம் நீர் என்றைக்கும் பாத்திரரே என்று சொல்லி கரங்களை தட்டி பாடுவோம் லிரிக்ஸ் அதில் வரும் ஒருவேளை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கூட என் கூட சேர்ந்து பாடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே துதி பலிகள் என்றைக்கும் பாத்திரரே சொல்லுங்க கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன் சொல்லுங்க உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன் சொல்லுங்க ஆராதனை 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 உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன் சொல்லுங்க உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன் மகத்துவமும் பேர் புகழும் மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே
நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உன் கரத்தில் இருக்கின்றதே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உன் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. சொந்தமாய் ஆராதனை. ஓ ஜீசஸ், ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். சொல்லுங்க, உந்தன் நாமம் ஆராதிப்பேன். சத்தியமும் ஜீவனுமே, சத்தியமும் ஜீவனுமே உன் கரத்தில் இருக்கின்றதே. சத்தியமும் ஜீவனுமே உன் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை ஆராதனை. சத்தமாய் ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். சொல்லுங்க, உந்தன் நாமம் உயர்த்தி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் ஆராதி. ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆராதனை. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை உயர்த்திட்டே இருங்க. ஆராதனை. நீ பெரியவர். உந்தன் நாமம் உயர்த்தி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் ஆராதிப்பேன். நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி எத்தனை பேர் ஆண்டவர் நோக்கி சொல்றீங்க, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் என்னை நடத்துவார். இந்த மாதத்தின் துவக்கத்தை காண செய்த தேவன் இந்த மாதம் முழுவதும், இந்த மாதத்தில் இருக்கிற 31 நாட்களும் கர்த்தர் என்னை அருமையாய் நடத்துவார். என்னுடைய தேவைகளை சந்திப்பார். ஓ, என்னை பலப்படுத்தி நடத்துவார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல தலைக்கு மேல கையை தட்டி என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் வழி நடத்துகிற தேவாதி தேவனுக்கு நீர் மாட்சிமை நிறைந்தவர் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி சொல்றீங்க, நான் ஆராதிக்கிறதான கர்த்தர் அவர் மாட்சிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா. என்னை வழி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீர் மாட்சிமை நிறைந்தவர் அப்பா, நீரே பெரியவர். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகும், எந்த மனிதனையும் உயர்த்த உம்மாலாகும், எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்திப்பதற்கு உம்மாலாகும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல உங்களை நம்பிதான்ப்பா நான் அந்த பிரச்சனத்துக்கு கடந்து வந்திருக்கிறேன். தேவ பிரச்சனத்துக்கு கர்த்தாவே உங்களை நம்பி கடந்து வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாரும் கண்களை மூடி தயவு செஞ்சு யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். தேவ பிரச்சனத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம் என்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கட்டும். எல்லாரும் கண்களை மூடி
இயேசுவே நீர் மாட்சிமை நிறைந்தவர் தகப்பனே. ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகளை சந்திக்க போதுமானவர். உன்னதமான மறைவில் வைத்து என்னை இந்த மாதம் முழுவதும் வழி நடத்த போதுமானவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். சொல்லுங்க, அவர் சட்டை, அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடுவோம். இது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பழைய பாடல் தான். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். உன்னதமானவரின் எல்லாரும் நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, உன்னதமானவரின் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, தேவன் என் அடைக்கலமே, அவர் சாத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சாத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவர் சட்டை. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே. அவர் சட்டையின் கீழ், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார்.
சட்டையின் கீழ் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். சொல்லுங்க, அவர் நாமத்தை நீ நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் தம் சிறகுகளால் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி சொல்றீங்க, இயேசுவே இந்த மாதம் முழுவதும் உன்னதமானவருடைய மறைவில் வைத்து கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் பாதுகாத்து நடத்துவார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி, என்னுடைய தேவன் என்னுடைய அடைக்கலமா இருப்பார், அவர் என்னுடைய கோட்டையா இருப்பார், அவர் என்னுடைய அரணா இருப்பார், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்ன வார்த்தையின்படி என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் பாதுகாத்து இந்த மாதம் முழுவதும், இந்த நவம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி, ஓ இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் ஓ தப்புவித்து கர்த்தர் என்னை நடத்துவார். என்னுடைய வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் இருப்பார்கள். ஓ என் பாதம் கல்லில் இடாதபடி தம்முடைய கரங்களில் ஏந்தி கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி, இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்படியே எழுப்பி நிற்கலாமா? இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நான் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். இந்த மாதத்தின் முதல் நாள் இது. இந்த மாதத்தின் முதல் நாளில் இந்த மாதம் முழுவதும் என்னை வழிநடத்த போகிற தேவாதி தேவனை உயர்த்த வந்திருக்கிறேன். மாட்சிமை நிறைந்தவர், செட்டைகளின் கீழ் வைத்து என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்துகிறவர், அவரை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம், நான் எல்லார்ட்டும் கேட்கல, நான் கர்த்தரை ஆராதிக்க தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி உயர்த்த ஆரம்பிங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி ஆராதிக்க தெரியல அப்படின்னா ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி. அவருக்கு தான் எல்லா துதிக்கும் பாத்திரம். ஸ்தோத்திரங்கிறது நம்ம எந்த மனுஷன்ட்டே நம்ம சொல்றது கிடையாது. முன்னாடி நின்று ஆராதனை நடத்துறவருக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸ்தோத்திரங்கிறது கர்த்தருக்கு சொல்லுகிறதான வார்த்தை. அந்த ஸ்தோத்திரங்கிற வார்த்தையை சொல்லி கர்த்தர் ஆராதிங்க. ஒருவேளை உங்களுக்கு வார்த்தைகள் தெரியும் அப்படின்னா ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருங்க. இயேசுவே இந்த மாதம் முழுவதும் என்னை வழி நடத்த போகிற தேவாதி தேவனை நான் உயர்த்துறதுக்கு தான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த உபவாச ஜபத்தில் ஏதோ நான் சும்மா கடந்து வரலப்பா, உங்களை உயர்த்தி உங்கள் சமூகத்தில் என்னுடைய விண்ணப்பங்களை வச்சு இந்த மாதம் முழுவதும் என்னை வழி நடத்த போகிற தேவாதி தேவனை ஆராதிக்க நான் கடந்து வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, அவர் பெரியவர். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையில் மத்தியிலே இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம், ஆனால் நான் ஆராதிக்கிறதான தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லி தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாரும் பைபிள் படித்தவங்க தான். எவ்வளவு அற்புதங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாவற்றையும் செய்த ஒருவரை தான் இந்த கால வேளையில நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த மாதம் முழுவதும் துதிக்கு பாத்திரரா இருக்கிற என்னுடைய தேவாதி தேவன் அற்புதங்களை செய்து என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நடத்துவார்னு சொல்றவங்க ரெண்டு கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீரே எல்லா கணத்திற்கும் பாத்திரரப்பா, நீரே எல்லா துதிக்கும் பாத்திரர் தகப்பனே,
உம்மை நான் உயர்த்துகிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கைகள் உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், எல்லாரும் பாடுங்க. மகிமை உமக்கே, எங்கள் கைகள் உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். சொல்லுங்க. துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கைகள் உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்கின்றவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்கின்றவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்கின்றவர், உம்மை போல யாரும் இல்லை. ஓ இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுங்க. உம்மை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சர்வ வல்லவராலுகிறார். ஓ ஜீசஸ். சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ நீரே தூயரே, ஓ தூயரே, சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் நீரே. சத்தமாய் தூயரே, 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 சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே, பாத்திரரே, துதி உமக்கே. துதி உமக்கே. ஆமென். அப்படியே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லே. சத்தமா ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ். ஹல்லே. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உங்க நாமத்தை நாங்க உயர்த்திக்கிட்டே இருக்கிறோம். எங்கள் கிரீடங்களை கலற்றி வைத்து, ஓ ஜீசஸ். ஹல்லே. சத்தமாய் ஹல்லேலூயா. 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 எங்கள் தெய்வமே. ஹல்லேலூயா.
தட்டி, ஓ என் தேவாதி தேவனுக்கு எல்லா துதியும் உண்டாவதாக, எல்லா கனமும் உண்டாவதாக. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் நாமம், முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாமம் என் இயேசுவின் நாமம் என்று சொல்கிறவர்கள் நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை கரங்களை தட்டி கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கலாம். அந்த மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்துல கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தேவ கிருபையினால் நாம் கூடி வந்திருக்கிறோம். இது மாபெரும் பாக்கியம். எல்லாரும் கரங்களை தட்டி தேவ சமூகத்துல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடந்த 10 மாதங்கள் நம்மை நடத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய மாதத்தில் நம்மை நடத்த வல்லமை உள்ளவரை ஆமென் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், ஆமென். நேற்று மாறாதவர், இன்று மாறாதவர், என்றென்றைக்கு மாறாதவர். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். இந்த வருடத்தின் கடைசியிலும் அவர் செயல்பட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லார் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி வாய்களை திறந்து சத்தமா கர்த்தரை துதிக்கணும். எல்லார் வாய்களை திறந்து, யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, கர்த்தரை துதிக்கிற நேரம், கர்த்தரை மகிமைப்படுத்துற நேரம். நாம் எவ்வளவு தூரம் கர்த்தரை துதிக்கிறோமோ, எவ்வளவு தூரம் கர்த்தரை மகிமைப்படுத்துறோமோ, அவ்வளவு தூரம் தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு தேவைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நோய்கள் மாறும்படியாய் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த மாதம் மீதம் எடுக்கிற மாதமாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இந்த மாதத்தில் நாங்கள் மருத்துவமனைக்கு போவது இல்லை. இந்த மாதத்தில் நாங்கள் சுகமாய் வாழ போகிறோம். ஏனென்றால் தேவ பிரசன்னத்தில் இந்த மாதத்தின் முதல் நாளிலே காத்திருக்க வந்திருக்கிறோம். உபவாசத்தோடு வந்திருக்கிறோம். கர்த்தர் தான் இந்த மாதத்தை கொடுத்தார் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இந்த புதிய தருணத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற இந்த மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். ஜெபிக்க வந்திருக்கிறோம். கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் எங்களை விட்டு விலகுவது இல்லை, எங்களை கைவிடுவது இல்லை என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்கள்? அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஒருவேளை நீங்கள் மனிதர்களை இதுவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்திருக்கலாம், சூழ்நிலைகளை நோக்கி பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். இந்த நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்வை கர்த்தர் பிரகாசமாய் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓரா பகத நம ஷகதரா பல ரியாந்தா நம ஹதரா பல ஷபகதரா பல கதன ஓரா பகத நம ஷகதரா பல கதன மகதன. ஓ மகிமையே, நாங்களுமை உயர்த்துகிறோம், நாங்களுமை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. கல்வாரி என்று சொல்லுவோம். கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடாதவரே, கைவிடா கண்மலையே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். சத்தமாய் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. என்னை
என்னை ஓடி வந்துடுவேன், ஓடி வந்திடுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவேன். உணர்ந்து சொல்லுவோம், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக, தேவ பிரசன்னத்திற்குள்ளாக ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், உமக்கே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள உமக்கே உமக்கே அல்லேலூயா உமக்கே ரபகதனம ஷகதரபலகதனம ரேபகதனம ஷகதரபலகதனம ஹல்லேலூயா. கல்வாரி கல்வாரி நாயகரே, கண்களில் கரம் பிடித்தவரே, கரம் கைவிடாதவரே, கைவிடாதவரே, கரம் கைவிடாதவரே, கைவிடா. கர்த்தர் இந்த மாதத்திலும் நம்மை கைவிடுவதில்லை. அவர் நம்மை கரம் பிடித்து நடத்த போதுமானவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். என்னை கைவிடாத தேவனை தேடி வந்திருக்கிறேன். மனுஷன் கைவிடுவான், சூழ்நிலைகள் கைவிடும், உற்றார் கைவிடுவார்கள், நண்பர்கள் கைவிடுவார்கள். இயேசு என்னை கைவிடல. 10 மாதம் என்னை கைவிடல. இந்த மாதத்திலும் என்னை கைவிடாதவரை தேடி வந்திருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. மகனே மகளே, நீ செய்கிற காரியங்களில் மேன்மைகளை உயர்வுகளை கர்த்தர் உனக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார், வல்லமை உள்ளவரா இருக்கிறார். உன் மனதின் காயங்களை மாற்ற இயேசு போதுமானவரா இருக்கிறார். உன் நெருக்கங்களை மாற்ற இயேசு போதுமானவரா இருக்கிறார். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உனக்கு விடுதலை உண்டு. தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற உனக்கு விடிவு உண்டு. எப்பொழுது விடியுமோ என்று பகல் காலத்துக்காக ஏங்கி நிற்கிற குருவியை போல, தனித்திருக்கிற குருவியை போல, என் வாழ்க்கை எப்போ விடியுமோ, எப்ப என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமோ என்று ஏக்கத்தோடு பல நாட்களாய், பல மாதங்களாய், ஒரு சிலர் பல வருடங்களாய் நீங்கள் காத்திருக்கிறீர்கள். வேத வசனம் சொல்லுகிறபடி ஆமே, நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமா இந்த பகல் வேளையில், இந்த மாதத்தின் முதல் நாளில் வந்திருக்கிற உனக்கு நிறைவான பலன் உண்டு. ஓ ரபகதனம ஷகதர ரே பலகதனம ஷகதர பலகதனம கதனம கதனம. ஹல்லேலூயா. அநேக உள்ளங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறது, அநேக உள்ளங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. என்று விடியுமோ, என்று இதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகுமோ, என்று நான் மற்றவர்களைப் போல வெளிச்சத்தின் நடப்பேனோ என்கிற ஏக்கத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, வேத வசனம் சொல்லுகிறது, விடியற்காலத்து வெளுப்பை போல உன்னுடைய வெளிச்சம் எழும்பும். அந்த விடியற்கால வெளுப்பை யாராலும் தடை செய்ய முடியாதது போல உன் வாழ்க்கையில் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தையும் தடை செய்ய முடியாது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விடும். ஒரு சிலர் சரீரத்தில் பலவீனம், எப்படி இந்த பலவீனம் மாறும் என்று நீங்கள் சில நேரத்தில் நம்பிக்கை இழந்துட்டீங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், சுக வாழ்வு துளிர்விடும், துளிர்விடும், துளிர்விடும். வெளிச்சம் எழும்பி துளிர்விடும். ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்திருக்கிறோம். அப்படி 2 கரங்களை உயர்த்தி இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் எங்களை நடத்தும்படியாய்
ஆண்டவர் எங்களை நடத்தும்படியாய் எங்கள் வாழ்க்கையை கொடுக்கிறோன்னு சொல்ற எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் காலை, மதியம், மாலை, இரவு, ஒவ்வொரு பொழுதுகளிலும் ஆண்டவருடைய கிருபை, ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஆண்டவருடைய கிருபை, ஒவ்வொரு நிமிடத்திலும் ஆண்டவருடைய கிருபை, ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஆண்டவருடைய கிருபை. எங்களை நடத்த ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை போஷிக்க ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை பாதுகாக்க ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுக்கு சுகம் தர ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள், கணவன், மனைவி, குடும்பம் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் ஒரு உயர்வின் மாதமாக, இந்த மாதம் ஒரு மேன்மையின் மாதமாக, இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மாறட்டும். சமாதானம் பெறுகிற மாதமாக, சந்தோஷத்தை அனுபவிக்கிற மாதமாக ஒவ்வொருவருக்கும் மாறட்டும் ஆண்டவரே. தேவ கிருபையில நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, சத்தமாய் நன்றி, நன்றி இயேசு, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. கபகதனம ஷகதரபலகா ரே பகதனம ஷகதரா இயேசுவே. ஹalleluya, ஹalleluya இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. தகப்பனே, உன் கிருபையும் பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறதற்காக ஸ்தோத்திரங்கள். நாங்கள் தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்த இந்த இடத்துல கூடியிருக்கிறோம், ஜெபத்திற்கு கூடியிருக்கிறோம். யார் இந்த இடத்துல இருந்து வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. வெறுமையில் தேவ மகிமை கொடுக்கிற மகிமை, தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.